ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து மார்ச் 7th வந்து பர்த்டே. பாஸ்டர், நீங்கள் உங்கள் மனசை திடப்படுத்திக்கிடணும். நீங்கள் இமோஷ்னல் ஆகக்கூடாது. நீங்கள் நல்லா சிரிக்கணும், அழவே கூடாது. அது என்ன லெலின், இவருக்கும் அந்த பேருக்கும் சம்பந்தம் இல்லையே. முத்துக்கள் ஒன்று என்று சொல்வதில்லை, முத்துக்கள் ஒன்று என்று சொல்வதில்லை, 3 என்று தான் சொல்வார்கள். முத்துக்கள் 3ம் உன் பிள்ளைகளால் பிறந்துள்ளன. நாங்களும் உங்கள் பிள்ளைகள் தானே. பாஸ்டர் அம்மா என்று தானே அழைக்கிறோம். சாரதாக்கா பேசும்போது என்னால் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது எப்படி பேசுகிறேன்னு எனக்கு வரல. நான் பாஸ்டரை பார்த்து இன்ஸ்பயரான சில விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் கண்ட போதகரில் ஒருவர். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அன்றைக்கி சாப்பாடு எனக்கு கம்மியாகிடுச்சு. நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் பாஸ்டர்மா நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்குன்ட்டு அவங்களா சப்பாத்தி எடுத்துகிட்டு டைரெக்டாக எனக்கு கொண்டு வச்சிட்டாங்க. நான் அப்படியே அழுதுட்டேன். நான் ஒவ்வொரு தடையும் என் ஒய்ஃப்ட்ட சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அதான். எங்கள் யூத் சைட்லேருந்து அபிரேகா பேச வரா. அன்றைக்கெலாம் ஒரு நாள் அம்மா தலைவலிக்கு உடனே வந்தாங்க. தைலெல்லாம் கொடுத்து இதை போட்டுக்கோ கேட்கும் அதெல்லாம் அவ்வளோ இதாக இருக்காங்க. அவ்வளோ அக்கறை. இப்போ ஒரு நாள் நீங்கள் எனக்கு இல்லை, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்படி சொன்னோன்னாக்கி கண்டிப்பாக அடுத்த வாட்டி கேட்பாங்க, இப்போ உடம்பு எப்படிமா இருக்குது, எல்லாம் சரியாயிட்டா. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு அவ்வளோ கேர் பண்ணி கேட்பாங்க. அதான் ஹாப்பி பர்த்டே லெனின் மாமா. நீங்கள் இன்னொரு பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், ஆனால் மனசளவில் இதே மாதிரி தாழ்வு உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கணும். அதுக்காக ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாத்தையும் ரொம்ப கேட்டிருப்பீங்க. இப்போது நான் ஒரு பிள்ளையாக பேச வந்திருக்கேன். எங்கள் அப்பாவோடையும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரிலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு என் பிரதர் தான் காரணம். எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பாஸ். எந்த இடத்துலையும் சரி, யார் சொன்னாலும் சரி. எனக்கு ஒரு வார்த்தை கூட ஜெபிக்க தெரியாது. ஆனாலும் என்னை ஊக்கப்படுத்தி என்னையும் முன்னால் ஜெபிக்கலாம் வச்சு, செய்தி கொடுக்க வச்சு என்னை உருவாக்குனாங்க. அதை இந்த லெல்லன் காக்கெட்டில் 50 ரூபா இருந்துச்சு. நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காசை லெல்லன்னு திருப்பி கொடுக்கவே இல்லை. நான் அடிக்கடி மனசுக்குள்ளே நினைப்பேன், இந்த காசை லெல்லன்னு கொடுக்கவே கூடாது அப்படின்னு. இன்றைக்கி நினைப்பேன் 50 ரூபா நான் திருப்பி கொடுக்கவே இல்லை. அந்த 50 ரூபா வாங்கிட்டு போய் அரிசி வாங்கி அன்னைக்குள்ள காய்கறி வாங்கி சமைச்ச நாட்களில் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து, இன்றைக்கி நான் நினைக்கிறேன் கர்த்தர் எவ்வளவோ நடத்தி வந்திருக்கிறாரு. மற்ற உறவினர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் மாமா சபை மக்களை தான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. எப்படின்னா, எனக்கு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்னு வரும்போது அவங்க கூட நிற்கும்போது நான் பார்த்தேன். உயர்வாய் நினைத்தாரே இன்னும் மதிப்பா